அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேஜ்ல சிஎம் லான்ச்சஸ் டே கேர் சென்டர்ஸ் ஃபார் எல்டர்லி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நேத்து பார்த்திருந்தோம். இருந்தாலும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ தமிழ்நாடோட ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் இட் இஸ் ப்ரொஜெக்டட் டூ ரீச் 18.20% பை 2031 அக்கார்டிங் டூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியியல் அமைச்சகத்தினுடைய தரவுகள் படி 2031ல தமிழகத்துல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 18.20% இருக்கும். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மூத்த குடிமக்களுடைய நலன்கள பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் நெறைய திட்டங்கள் பண்றாங்க. இந்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆயுஷ்மான் பாரத் திட்டத்த வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வராங்க. சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனி பாலிசிய தமிழ்நாடு வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த மாரி நெறைய திட்டங்கள வந்து நம்ப மத்திய, மாநில அரசுகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல ஒரு அறிவிப்பு தான் நமக்கு இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிறது 2025, 26 இந்த வருஷம் பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. 25 இடத்துல அன்புச்சோலை மையங்கள கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தொடக்க விழா அப்படிங்கிறது நேத்து நடந்துச்சு. இந்த அன்புச்சோலை மையங்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டே கேர் ஃபெசிலிட்டி. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம அந்த அன்புச்சோலை மையங்கள்ல காலைல வேலைக்கு போறப்ப டிராப் பண்ணிட்டு போனோம்னா, அங்கேயே அவங்க டிஃபன் குடுத்துடுறாங்க, லஞ்ச் குடுத்துறாங்க. இடையில இடையில டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துருது. சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிசிக்கலா அவங்கள எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்காக பிசியோதெரபி பண்றது, எக்ஸர்சைஸஸ் சொல்லி தர்றது, கேரம் போர்டு மாரி கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாரியான விஷயங்கள். அடுத்ததா ஒரு சில கேம்ஸ் மாரியான ஆக்டிவிட்டீஸ். இப்ப அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, இதே மாரி டே கேர் ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கும். அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் புரோகிராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பிங்கோ விளையாடுறது, இந்த மாரி இந்த தாயம் விளையாடுறது, இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட அங்க இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாரி தான் நம்பளும் அதே ஒரு அ மாடல்ல தான் இங்கேயும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது பிசிக்கல் ஹெல்த்த பார்த்துக்கிறது இல்லாம, மென்டல் ஹெல்த்தையுமே வந்து எல்டர்லி பீப்பிளோட மென்டல் ஹெல்த்தையுமே என்ஷூர் பண்ணுது. லைக் இப்ப வீட்ல இருந்தாங்கன்னா, நம்மலாம் வேலைக்கு போயிட்டோம்னா, அவங்க தனியா இருப்பாங்க. ஃபோன பார்த்துட்டே கிடப்பாங்க. ஆனா இங்க வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க செல்லு பார்க்கறத விட்டுட்டு, அவங்க ஏஜ் பீப்பிளோட இன்டராக்ட் பண்றப்ப எல்லாரும் ஒரே வேவ் லென்த்ல இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். சோ தட் மென்டல் ஹெல்த்துமே வந்து நல்லாருக்கும். அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? சோ அதுக்காக தான் இந்த டே கேர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அன்புச்சோலை மையங்கள தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட இம்பாக்ட் பிசிக்கலாவும் இருக்கும், மென்டலாவும் இருக்கும். சரிங்களா? அதே மாரி யங் கப்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மூத்த குடிமக்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற பர்டன் கம்மியாயி, புரொடக்டிவிட்டி எக்கனாமிக்கலா பார்க்குறப்ப அவங்களோட வொர்க் புரொடக்டிவிட்டியுமே அதிகமாகும். கொஞ்சம் லேட்டா கூட வரலாம், வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு. காலையில இன்னும் கொஞ்சம் ஏர்லியா கிளம்பி போகலாம். அ அந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்க தான் செய்யுது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ட்ரெய்னிங் குடுக்குறது, அந்த மாரியான ஆக்டிவிட்டீஸுமே இருக்க தான் போகுது. ஓகேவா? ஸோ இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிற இந்த திட்டத்த எங்க இருந்து நம்ம முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னா, ஆ திருச்சி மாவட்டத்தில வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அன்புச்சோலை மையங்கள் 25 இடத்துல வரப்போகுது. திருச்சி மாவட்டத்தில தொடங்கி வச்சிருக்காரு. அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பேஜ்ல நமக்கு காப் 30 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மண்டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ யுஎன்எஃப்சிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைட்டட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதோட காப் 30 எங்க நடக்குதுன்னா, பிரேசிலோட பெல்லம் அப்படிங்கிற சிட்டில நடக்குது. சரிங்களா? ஸோ இதுல ஆ காப் 30 பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவைன்னா, இந்த காப் 30 அவுட்கம்ஸ் தான் தேவை. சரிங்களா? ஸோ அவுட்கம்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப அந்த எடிட்டோரியல படிச்சா போதும். இது நமக்கு தேவைப்படாது. சரியா? ஸோ அவுட்கம்ஸ் தான். இந்த எந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸா இருக்கலாம், பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸா இருக்கலாம், டெசர்டிஃபிகேஷன் கான்ஃபரன்ஸா இருக்கலாம். எல்லா கான்ஃபரன்ஸோடையும் அவுட்கம் தான் நமக்கு தேவை. அதுல இந்தியா ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இன்னும் ஸ்பெசிஃபிக்கா படிச்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அ எஃப்ஐஹெச் அதாவது ஹாக்கி ஃபெடரேஷனோட ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகே. ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் நடக்க போகுது. சரியா? ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக் கோப்பை அப்படிங்கிறது நடக்க போகுது. எங்கன்னா, தமிழ்நாட்டுல சென்னையிலயும், மதுரையிலயும் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ, அதுக்கு நம்ப ஒரு சின்னத்த வந்து வெளியிட்டிருக்கோம். எப்படி செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட் மாமல்லபுரத்துல நடந்தப்ப, தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு மேஸ்காட்ட வெளியிட்டிருந்தோமோ, மேஸ்காட்னா சின்னம். சரியா? மேஸ்காட்ட வெளியிட்டிருந்தோமோ, அதே மாரி இப்போ ஹாக்கி வேர்ல்டு கப் ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப்புக்கும் ஒரு சின்னத்த வந்து நம்ப வெளியிட போறோம். வெளியிட்டிருக்கோம். அதுதான் இதுதான் அந்த சின்னம்.
இந்த சின்னத்தோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கேயன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? காங்கேயன் அப்படிங்கிறது தான் இந்த சின்னத்தோடைய பெயர். ஓகேவா? கண்டிப்பா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம்ல காங்கேயன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மறக்காது. பட் ஸ்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.